ஹெலன் பாலன்சிங் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். மிஸ்ஸஸ் ஹெலன் பாலசிங் அம்மா அவர்களை வரவேற்றுக் கொள்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்றுக் கொள்ளலாமா? அதனைத் தொடர்ந்து குழு வசன போட்டி 1 யோவானுக்கு பெயர் கொடுத்தவங்க எல்லாம் ரெடியா இருங்க. உங்களுக்கான கேள்விகள் ஆயத்தமாக உள்ளது. பதிலளிக்க நீங்களும் ஆயத்தமாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே பெண்களாகிய உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறோம். உங்களை வைத்து காப்பாற்றுகிற ஆண்களுக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களும் சேர்ந்து தான் சபையாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், ஜெபக்கனி சிஸ்டர் பாடினது போல மணவாட்டியாகிய நாம் ஆயத்தப்பட வேண்டும் மணவாளனுக்காக என்று சொல்லி ஒரு செய்தியை நான் ஆயத்தம் பண்ணினேன். பெண்ணே விழித்திரு என்று ஒரு செய்தி. பெண்களே நீங்கள் விழித்து எழும்புங்கள். அதுக்காக பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களும் விழித்தெழும்ப வேண்டும். சபையை விழித்தெழு என்று சொல்லி நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். முதலாவதாக ஒரு நிறைய வசனம் இருக்கிறதுனால சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லலாம்னு நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக மார்க் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்ம இப்பொழுது பார்க்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதில் எல்லா வசனங்களையும் வார்த்த நேராகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்திலே கண்ணீரோடு அங்கே முழங்கால் படிட்டு அழுது கொண்டிருக்கிறாள். ஆனால் அவர் அழைத்து கொண்டு போனதான பேதுரு, யாக்கோபு, யோவான் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் 2 முறை பார்க்கிறார். அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர் 37ஆம் வசனத்திலே சொல்கிறார், அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று ஆண்டவர் கேட்டார். அப்பவும் அவங்க திருப்பி வரும்போது அவங்க நித்திரை பண்ணும்போது அவர் சொல்லிட்டாரு, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், வேலை வந்தது, மனுஷகுமாரன் பாய்வெடுக்கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை கேட்கிற கேள்வி அதுதான், 1 மணி நேரமாவது விழித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதா என்று நம்மளை கேட்கிறார். விழித்திரு என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்று சொன்னால், தூக்கத்திலிருந்து விழித்திரு. நேரம் நெருக்கி கொண்டிருக்கபடியால் நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று முதலாவது குறிப்பிலே நாம் படிக்கிறோம். 2வது குறிப்பிலே நம்ம பார்க்கும்போது, முதலாவது அரைஸ் அண்ட் வாட்ச், விழித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். 2வது அரைஸ் அண்ட் ப்ரிப்பேர். அது எந்த வசனத்தில் வருகிறது என்று சொன்னால், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். நமக்கு அந்த கதையும் நல்லா ஓமையும் நமக்கு நல்லா தெரியும். 10 கன்னிகைகள் ஓமை அதில் சொல்லப்படுகிறது. 5 கன்னிகைகள் அங்கே ஆயத்தமாக இருக்கிறார்கள். மணவாளன் வரும் பொழுது, மணமக்கள் திருமணமாகி வரும் பொழுது இரவு நேரத்திலே வருவார்கள். அப்பொழுது மணவாட்டியுடைய தோழிகள் எதிர்கொண்டு போக வேண்டும். எதிர்கொண்டு போய் மணவாட்டினுடைய வீட்டிலே 7 நாள் விருந்து நடக்கும். இது யூதருடைய திருமணத்தினுடைய வழக்கம். அப்படியாக மணவாட்டியின் தோழிகள் எதிர்கொண்டு போய் அங்கே 7 நாட்கள் விருந்து சாலையிலே நுழைவதற்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அப்படி ஆயத்தமாக இருக்கிற காட்சி தான் நம்ம இங்கே மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7 வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்கலாம். அதுக்கு முன்னால் நமக்கு தெரியும், புத்தி இல்லாதவர்கள் தீவெட்டிகளை கொண்டு போனார்கள், எண்ணெய் கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் எண்ணெயும் கொண்டு போனார்கள், தீவெட்டியும் கொண்டு போனார்கள். அப்பொழுது 5, 6, 7 வசனங்களை வாசிக்கிறேன் நானே. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திர மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். நடுராத்திரிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சத்தம் உண்டாயிற்று. மணவாளன் வர நேரம் ஆயிற்று. அப்போ திடீரென்று நடுராத்திரிலே மணவாளன் வருகிறார் என்று சொன்ன உடனே எல்லா கன்னிகைகளும் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அதில் புத்தி இல்லாதவர்களுக்கு எண்ணெய் இல்லை. புத்தி உள்ளவர்கள் மட்டும் தங்கள் தீவெட்டிகள் ஆயத்தம் பண்ணி, அப்பொழுது மணவாளன் வந்துவிட்டார் என்று சத்தம் உண்டானது. அவர்கள் மணவாளனோடு சேர்ந்து கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நாமளும் புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். நம்மளும் ஆயத்தப்படுத்தணும், மற்றவங்களையும் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இதிலிருந்து நாம்
தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக மூன்றாவதாக, முதலாவது விழித்திருந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கள் இந்த ஆண்டவர் சொன்னார். ரெண்டாவது, புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல நம்ம விழித்திருக்கணும், ஆயத்தப்படணும், மற்றவர்களையும் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். குடும்பத்தில் நான் கடந்த நாளிலே ஒரு போதகர் மகனுடைய திருமணத்துக்காக நான் போயிருந்த பொழுது அங்கே அந்த பாஸ்டருடைய வீட்டில் அநேகம் பேர் வந்திருந்தார்கள். அநேகம் பேர் உதவி செய்து கொண்டிருந்தார்கள். பாஸ்டர் அம்மாவுடைய அவங்களுக்கு கொஞ்சம் கால் ஆப்ரேஷன் ஆயிருந்தது. அவர்களுக்கு துணையாக அவர் சொந்தக்காரங்கள் எல்லாரும், அண்ணன், தம்பி, அக்கா பிள்ளைங்கள், தங்கச்சி பிள்ளைகள் ரொம்ப அன்பாக எங்கிட்ட பழகினார்கள். எல்லாரையும் வேலை செய்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் பார்க்கும்போது இந்துக்களை இருந்தார்கள். அது கொஞ்சம் அவிசனமாக இருந்தது. அப்படியாக நம்முடைய குடும்பத்திலும் கூட பாஸ்டருடைய அக்கா பிள்ளைங்கள் எல்லாருமே இந்துக்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் தினமும் அவருடைய பேரெல்லாம் எழுதி நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். சில நேரங்களில் அவருடைய அக்கா மகள் வசனத்தை அனுப்ப சொல்வாள். ரொம்ப இடக்காவும் பேசுவாள். சில நேரங்களில் அவளுக்கு நாங்கள் வசனத்தை அனுப்பிவிடுவோம், வசனத்தையே வாசிக்கிறாள். அப்படியாக நாமும் ஆயத்தப்படுவோம், நம்மோடு கூட இருக்கிறவர்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம். அடுத்ததாக ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நித்திரையை விட்டு எழுந்திருக்கிற வேளை வந்தது என்று பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதுகிறார். நித்திரையை விட்டு எழுந்திருக்கிற வேலை வந்தது. ரோமர் சபையை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. மந்த நிலைமையிலிருந்து நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று ரோமர் சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அதில் பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனம் 13ல் 6 விதமான பாவங்களை அங்கே பவுல் அப்போஸ்தலன் ரோமர் சபைக்கு எழுதுகிறார். நம்ம புதிய ஏற்பாட்டில் நிறுவனங்களை எழுதும்போது அநேக பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். கொரிந்தியர் சபைக்கு கூட கண்டித்து உணர்த்துகிறார். அப்படியாக இந்த ரோமர் சபையில் களியாட்டுகள், அந்தகார கிரியைகள், வேசித்தனங்கள், வாக்குவாதங்கள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி 13ஆம் வசனத்திலே அந்த பாவங்களை குறிப்பிட்டு, நீங்கள் இந்த பாவங்களை விட்டு எழுந்திருந்து, நித்திரையை விட்டு எழுந்து, மந்தமான நிலைமையிலிருந்து எழுந்து, தூங்குற நீங்கள் விழித்து கவனமாக இருக்க வேண்டும், மந்த நிலைமையிலிருந்து எழும்ப வேண்டும், இந்த பாவங்களை எல்லாம் விட்டு இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் ரோமர் நிருபத்தில் எழுதுகிறார். அடைத்தியாக எபேசியர் 5:4 வசனத்தில் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழும்பு. எல்லாமே தூங்குகிற நிலைமையிலிருந்து விழித்து எழும்படியாக அங்கே சொல்லப்படுகிறது. 4ஆவதாக நம்ம சொல்கிறது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நினைப்பூட்டி எழுப்பி விடுகிறேன் என்று பேதுரு சொல்கிறார். சபைகளை நினைப்பூட்டி எழுப்பி விடுகிறேன் என்று சொல்கிறார். பின்னால என்ன வருகிறது என்று சொன்னால், தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றாமல் தேவ மகத்துவங்களை காண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தந்திரமான கட்டுக்கதைகள் உலகத்தில் நிறைய நடமாடுது. சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா தந்திரமான கட்டுக்கதை தான். அப்போ ஒருத்தர் அன்னைக்கு சொன்னார், தொடரும் போடுறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இந்த சண்டை தொடரும், உங்கள் வீட்லேயும் மருமக மாமியார் சண்டை தொடரும், உங்கள் வீட்லேயும் ஒவ்வொருத்தருக்கு எதிராக ஒரு சதி பண்ணுறது தொடரும், உங்கள் வீட்லேயும் கொலை நடக்கிறது தொடரும். அதுக்கு தான் தொடரும்னு போடுறாங்க. இந்த சீரியல் எல்லாம் அதுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கட்டுக்கதைகள் தான். நம்ம பார்க்கும்போது தந்திரமான கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ மகத்துவங்களை நாம் காணும்படியாக, நம்மை நினைப்பூட்டி எழுப்பு விடும்படியாக பேதுரு அந்த வசனத்தை எழுதுகிறார். எபேசியர் 4:14 கூட பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், சூதும் வஞ்சிக்கிற தந்திர போதகத்தை விட்டு சத்தியத்தை கை கொண்டு வளர வேண்டும். தந்திர போதகங்களை விட்டு, இன்றைக்கு சபையிலே கொடுக்கப்படுகிற அருமையான போதகங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அநேக தந்திர போதகங்கள் நடமாடி கொண்டிருக்கதை நம்ம பார்க்கிறோம். அப்படியாக சத்தியத்தை கை கொண்டு வளர வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளால் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று எபேசியர் 4:14 சொல்லுகிறது. ரோமரிலே நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். பேதுரு சபைகளை நினைப்பூட்டி எழுப்பி விடுகிறார். தந்திரமான கட்டுக்கதைகள், வாக்குவாதங்களுக்கெல்லாம் விலகி தேவ மகத்துவங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். கடைசியாக 2 விஷயங்கள் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:34 வசனத்திலே நீதிக்கேற்ப விழித்து கொள்ளுங்கள், அரைஸ் அண்ட் பி ரைச்சியஸ் என்று சொல்லப்படுகிறது. ரைச்சியஸ் என்று சொன்னால் ரைட் இன் காட் சைட், தேவனுடைய பார்வையிலே நீதியாய் நடப்பதும் சரியானதை செய்வதும் தான் ரைச்சியஸ், நீதி என்று சொல்லப்படுகிறது. நம்மளும் வசனத்தை படித்து சுடர்களைப் போல் நம்மளும்
பிரகாசிக்க வேண்டும். நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஒரு அருமையான வசனம் இருக்குது, அதை வேணால் யாராவது வாசிக்க, நான் எல்லாரும் அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏசாயா 61:10. ஏசாயா 61:10. தந்தார். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் தந்திருக்கிறார். மணவாட்டி நகைகளால் அலங்கரிப்பதை பார்க்கிலும், அலங்கரிப்பதைக்கு விட இதை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நமக்கு நகை இல்லைன்னு சந்தோஷப்பட வேண்டாம். நீதியின் சால்வையும் ரட்சிப்பின் வஸ்திரமும் நமக்கு இருக்கிறது. அதை தரித்து கொண்டவர்களாய் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நாம் போக வேண்டும். நம் நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபத்தால் குடும்பத்தையும் சபையையும் பாதுகாக்க வேண்டும். இன்னொரு ஒரே வசனம் நான் சொல்லி போகலான்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், அதை நீங்கள் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நானே சொல்றேன், இதோ திருடனை போல வருகிறேன். நீங்கள் ஒரு காரியம் நீங்கள் வேதத்தில் கவனித்து பாருங்கள். நீங்கள் போய் வீட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இதோன்னு வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அங்கே ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணி பின்னால் என்ன வருதுன்னு பார்க்கணும். ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதில் வரும். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று நிறைய இதோக்கள் வருகிறது. அந்த இதோக்கு பிறகு ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் வரும். இதோ திருடனைப் போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். இன்னொருக்கா சொல்கிறேன், இதோ திருடனைப் போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். இது எருசலேம் தேவாலயத்தில் ஒரு ரிச்சுவல், ஒரு வழக்கமாக இருந்தது. என்ன என்று சொன்னால், எருசலேம் தேவாலயத்தில் சாலமோன் கட்டின போது அவ்வளவு பொன்னால் இருந்தது, ரத்தனக்கற்கள், விலையுறந்த காரியங்கள் இருந்தபடினாலே எருசலேமின் தேவாலயத்தை பாதுகாப்பதற்கென்று பாதுகாவலர்கள் இருந்தார்கள். இரவு நேரத்தில் பாதுகாக்க வேண்டும். அப்பொழுது இரவு நேரத்தில் ஒருவர் வந்து அவர்களை செக் பண்ண வருவார், கண்காணி. அப்படி கண்காணியானவன் செக் பண்ண வரும்போது யாராவது தூங்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆடையை உரிந்து கொண்டு அவர்களை வெளியே, அதாவது காவலருக்கு ஒரு ஆடை, ஒரு போலீஸ் ஆடைன்னு வச்சுக்கோங்களேன், அதை உரிந்து கொண்டு அவளை ஓட ஓட விரட்டி விடுவார்கள் கண்காணியானவர்கள். நீங்கள் மதுளை ஆலயத்தை காப்பதற்கு நீங்கள் தகுதி இல்லை என்று சொல்லி அவர்களை விரட்டி விடுவார்கள். இது எருசலேம் தேவாலயத்திலே நடக்கிறதான ஒரு காரியம். அதைத்தான் இங்கே சொல்லப்படுறது. ஆண்டவர் இதோ திருடனைப் போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். இன்றைக்கு பெண்களாக நீங்கள் விழித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னது போக 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். கன்னிகைகளை போல நீங்களும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்தப்பட வேண்டும். நித்திரையிலிருந்து விழித்து எழ வேண்டும். தவறான காரியங்களை விட்டு விலக வேண்டும். எல்லா ஆண்டவருடைய நீதிக்கேற்றபடி நடக்கணும். நீதியின் சால்வை தரித்து கொள்ளணும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளணும். அப்படி நீங்கள் சூழ்நிலையை உணர்ந்து ஜெபிக்கிற பெண்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய சபைக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கும் நீங்கள் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு வாழ்த்துகிறேன். வணக்கம்.